Hey guys, welcome back to the channel. இது நம்ம லீட் கோட் பிளேலிஸ்டோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக் கான்செப்ட்லேருந்து இன்டர்வியூ கான்செப்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஜாவாவில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ சம் ப்ராப்ளம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான ப்ராப்ளம், லீட் கோடோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதோட சேர்த்து நம்ம 3 கான்செப்ட்ஸ் இதோட பார்க்க போகிறோம். அரே, ஹேஷ் மேப் அண்ட் காம்ப்ளிமெண்ட் லாஜிக். எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டூ சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னு பார்க்கலாம். அரேனா என்ன? சிம்பிளாக சொன்னால் அரே வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்டு இன் ஒன் வேரியபிள். இதை நம்ம எப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம்னா, ஒரு கிளாஸ் ரூமில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை செப்பரேட்டாக நம்ம ஒரு ஃபைலில் ஒரு பேப்பரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் நடக்கும்போது மறுபடியும் ஒரு ஃபைல் எடுத்து மார்க் என்ட்ரு பண்ணி மறுபடியும் ஒரு ஃபைலே நம்ம வைக்கணும். இது நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் இடமும் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிக்கும். அது இல்லாமல் ஒரே ஃபைலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா ஸ்பேஸும் நம்மளுக்கு அவ்வளோவா எடுத்துக்காது, நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே தான் அரேலையும். அரேயில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே செட் ஆஃப் வேல்யூஸை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அரேயோட சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்றது தான் அந்த இன்ட்ன்றது. ஸோ நம்ம கேர் வேணும்னா கேர் போட்டுக்கலாம், விச் டேக்ஸ் கேரக்டர்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் இருக்குது, பூலியன் இருக்குது, இதேமாரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்ம அந்தந்த டாபிக் ஏற்ற மாரி நம்ம அப்பப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு அரேயோட சிம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். அதுக்கப்புறமா அரே நேம். அரே நேம் இங்கே நம்ம நம்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ள அரே வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். முடியும் போது செமிகாலன். இது மட்டும் அரே கான்செப்ட்ஸ் இல்லை, அரேயில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்தந்த வீடியோக்கு ஏற்ற மாரி நம்ம அந்தந்த கான்செப்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே ப்ரோ, வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு, எப்படி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம ஜாவாலே ஜாவா மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸுன்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ்னால் என்ன? இண்டெக்ஸ்னா இப்போது அரேயோட வேல்யூஸை நம்ம சீக்வன்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். அரேயோட வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஹோமோஜீனஸ் சீக்வன்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். அதாவது இப்போது இன்ட்டோட பைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ 1000th அட்ரஸில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்னா 1004th அட்ரஸில் இன்னொரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த சீக்வன்ஸில் தான் அரே ஸ்டோர் ஆகும். ஸோ இதுமாரி ஸ்டோர் ஆகுதுனால நம்மளுக்கு அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ்ன்ற ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 till nth வேல்யூஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம அரேயோட பர்டிகுலர் வேல்யூஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னா, நம்ஸ் அதாவது அரேயோட வேரியபிள் நேமை கால் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்ல எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கிற எந்த வேல்யூ வேணுமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அது உள்ளே போட்டோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட போவோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போன உடனே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான், வேறு எதுவும் இல்லை. சொல்யூஷன் எதுவுமே பார்க்காதீங்க, வெறும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு பென் பேப்பர் எடுத்து இப்போது நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட்டையும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்க்ரீன்லேயும் அது வரும். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்டீஜர் அரே நம்ஸ், அதுக்கப்புறமா இன்டீஜர் டார்கெட். ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன இந்த ப்ராப்ளமில், இந்த அரேயில் இருந்து 2 நம்பர் செலக்ட் பண்ணி அந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணப்போ ஒரு வேல்யூ நம்மளுக்கு வரும். அந்த வேல்யூ டார்கெட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த வேல்யூஸோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அதாவது ஆட் பண்ணுறோம்ல, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 27 இருக்குன்னா 27 ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அந்த 2 எந்த பொசிஷனில் இருக்குது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் 7 எந்த பொசிஷனில் இருக்குது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போது அதில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம்.
அங்கே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் அரே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 2, 7, 11, 15 இந்த 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. டார்கெட் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம 2யும் 7யும் ஆட் பண்ணோம்னா 9ன்னு வரும். இந்த 9 நம்ம டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஆமாம், ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது அந்த 2வோட இண்டெக்ஸ் வேல்யூவும் 7ஓட இண்டெக்ஸ் வேல்யூவும் நம்ம ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான். இதை பேஸ் பண்ணி நம்ம மற்ற வேல்யூஸ் போட்டாலும் அதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வர மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் எழுதணும். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஃபஸ்ட்டு 2 சம்மில் நம்மளுக்கு அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரோட பேர், செகண்ட் நம்பரோட பேர், தேர்ட் நம்பரோட பேர் எல்லா காம்பினேஷனும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பேரில் எதில் நம்மளுக்கு சம்மு, அதாவது ஒரு 2 பேரோட சம் வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்குதோ அப்போது நம்ம அந்த 2ஓட இண்டிசஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக நான் அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இதில் அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். கொஸ்டினில் நம்மளுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது சேம் வேல்யூஸை நம்ம ரிப்பீட்டடாக அடிஷன் பண்ணக்கூடாது. அதாவது 2 வேல்யூஸை ஆட் பண்ணி அதை நம்ம டார்கெட்டு கூட ஈக்குவல் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட் வேல்யூஸை, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ வந்து அவுட்டர் லூப் ஒன்று வச்சுக்கிறேன், அப்புறமா இன்னர் லூப்ன்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் லூப்பில் 0th இண்டெக்ஸ்லேருந்து நான் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னர் லூப்பை நான் i+1th இண்டெக்ஸ்லேருந்து நான் லூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இது பண்ணுறதுனால நம்ம ஒரே இண்டெக்ஸ் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 லூப் ரன் ஆகிடும் போது நம்மளுக்கு உள்ள ஒரு கண்டிஷன் செக் ஆகும். அதாவது நம்ஸ் ஆஃப் i + நம்ஸ் ஆஃப் j இது ரெண்டும் நம்ம சம் பண்ணும்போது ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த இண்டிசஸ். அப்படி இல்லைன்னா லூப் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம லூப் ஃபுல்லாக முடியும் போது எந்த வேல்யூவும் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்மளுக்கு வெளியில் ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது எம்டி அரேவை. அப்படி எம்டி அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு -1 வேல்யூஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த வேல்யூஸும் இல்லை. ஸோ அந்த இடத்துல வேல்யூ இல்லாத காரணத்தால் நம்மளுக்கு -1 ஆன்சர் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன்.